வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது, இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய எலக்ட்ரோரல் பாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்கள். இதில் எவ்வாறு ஊழல் நடந்திருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் சடுகுடு டுடேவில் பார்க்க இருக்கின்றோம். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, 2014ஆம் ஆண்டு பிஜேபி, அதாவது மோடி தலைமையிலான ஆட்சி என்பது மத்தியில் ஏற்பட்ட பின்பு 2018ஆம் ஆண்டு இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவார்கள். அந்த நன்கொடை வழங்குகிற வழக்கம் என்பது ஆண்டு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எலெக்ஷன் டயத்திலும் நன்கொடை என்பது வாங்கப்படுகின்ற வழக்கம் என்பது இருக்கும். அதை வைத்து தேர்தலை சந்திப்பார்கள் என்பது ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் 2018ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது மோடி அரசாங்கம். அன்றைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் அந்த பார்லிமெண்டில் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசுகின்ற போது, இந்த சட்டத்தின் மூலம் கருப்பு பணம் ஒழிந்துவிடும், இந்தியாவில் கருப்பு பணமே இருக்காது, இந்த சட்டத்தின் மூலமாக எல்லாமே வெளிப்படையாக வர இருக்கிறது, எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி என்பது எந்த நிறுவனம் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்று சட்டத்தை முன்மொழிந்து, அந்த சட்டத்தின் மூலமாக வருவாய்த்துறை, அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி தேர்தல் ஆணையம், இன்னும் வங்கிகளுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்து அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த சட்டத்தை ஏற்றினார்கள். அந்த 2018ஆம் ஆண்டு அந்த சட்டத்தை ஏற்றிய பின்பு இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். ஒன்று 2019இல் இரண்டாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அந்த 2018 19 வரை நன்கொடை பெற்ற விவரங்கள். அதற்கு பிறகு 2019 ஏப்ரலிலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது கடந்த பிப்ரவரி வரைக்கும் அந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது அந்த எலெக்ஷன் டயத்தில் மட்டும் விற்பனை செய்யப்படவில்லை. இது ஆண்டு முழுவதும் தன்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் பத்திரங்கள் என்பது விற்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே பல்வேறு இதில் சட்ட சிக்கல் இருக்கிறது, இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் செய்யப்பட்டு, அந்த உச்சநீதிமன்றம் கடந்த 2 ஆண்டு காலமாக இது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை செய்து, இந்த விசாரணையின் இறுதியாக கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி இதுக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறது. இந்த நடைமுறை என்பது தேர்தல் பத்திரம் மூலமாக அரசியல் கட்சிகள் பெறப்படுகின்ற, அது எந்த ஒரு அரசியல் கட்சியாகவும் சரி, அந்த அரசியல் கட்சி பெறப்படுகின்ற தொகை இது தவறாக பயன்படுத்தப்படுகின்ற தொகையாக பார்க்கப்படுகிறது. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆகவே இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறையை நாம் ரத்து செய்கின்றோம். இதற்கு முன்பாக யாருக்கு தேர்தல் பத்திரங்களை வழங்கப்பட்டதோ அதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக ஒரு கருத்து என்னவென்றால், அன்றைக்கு அருண் ஜேட்லி அவர்கள் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசுகின்ற போது ரிசர்வ் வங்கிக்கு கூட இதுல பெரிய அளவிற்கு உடன்பாடு இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு கூட அதிகாரம் இல்லாத அளவிற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI சொல்லப்படுகின்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய ஒரு பொதுத்துறை நிறுவன வங்கி, அந்த வங்கிக்கு மட்டும் இது வழங்கப்பட்டது. இந்த பத்திரங்கள், தேர்தல் பத்திரம் என்பது SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான், அங்க மட்டும்தான் கொள்முதல் செய்யப்படும். எந்த ஒரு நபரோ அல்லது எந்த ஒரு நிறுவனமோ அல்லது வெளிநாட்டு நிறுவனமோ அந்த SBI பத்திரத்தை வாங்கி பணமாக கொடுத்து அந்த பத்திரத்தை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அந்த பத்திரத்தை தனக்கு வேண்டிய அரசியல் கட்சிக்கு கொடுத்து விடலாம் என்பதுதான் சட்டத்துடைய சாராம்சம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏறக்கூடிய இந்த SBI சுப்ரீம் கோர்ட் கண்டனத்துக்கு உள்ளான பிறகு இன்றைக்கு அதனுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 16,500 கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த பத்திரங்கள் செல்லாது, இந்த பத்திரங்கள் யார் வாங்கினார்கள், எந்தெந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்பதை தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டும். அதற்கு SBI உடனடியாக தன்னுடைய ஆவணங்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தீர்ப்புக்கு பிறகு ஆவணத்தை ஒப்படைப்பதற்கு எங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் வேண்டும், கால அவகாசம் வேண்டும் என்று SBI கோரியது. என்ன காரணம் என்றால், ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் இது உண்மையாகவே வெளியிடப்பட்டால் எந்த அரசியல் கட்சி ஊழல் செய்திருக்கிறது, இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கிறது என்பன போன்ற விஷயங்கள் வெளியே வந்துவிடும் என்ற பயத்தில், அச்சத்தில் இன்றைக்கு அதை மறைப்பதற்கு
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடுமையாக முயற்சி செய்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உள்ளிட்ட அந்த அரசியல் சாசன அமர்வு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை சட்டத்தை பாதுகாக்கின்ற விதமாக மீண்டும் ஒரு தீர்ப்பை வழங்கியது. இமிடியேட்டாக ஒரு நாள் கால அவகாசத்திற்குள் நீங்கள் இந்த பத்திரங்களை அந்த விவரங்களை நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது இன்றைய தேதிக்குள் அதை மக்கள் பார்க்கின்ற அளவிற்கு வெளியே கொண்டு வர வேண்டும் தீர்ப்பு வழங்கியது. அதுல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 16,500 கோடி ரூபாய் அளவிற்கு பத்திரங்கள் விற்கப்பட்டு இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக. எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பணம் என்ற விவரங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது முழுமையான தகவல் இல்லை என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றம் இதை தலையிட்டு இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் சீரியல் நம்பர்கள், அந்த சீரியல் நம்பர்கள் எல்லாம் இல்லாத அளவிற்கு 19ஆக ஒரு பட்டியலை கொடுத்து இவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக இதில் நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது. அதாவது லஞ்சம் வாங்குவது கொடுப்பது குற்றம் என்று நம் நாட்டில் சட்டம் இருக்கிறது. ஆனால் மறைமுகமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த லஞ்சத்தை வாங்குவதற்கு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக லஞ்சத்தை பெற முடியும் என்ற கணக்கை துவங்கி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிற சுப்ரீம் கோர்ட். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு பாஜகவினுடைய முகத்திரை, நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், கரைபடியாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பிஜேபி அதனுடைய தலைவர்கள் கரைபடிந்தவர்கள் என்பதற்கான ஆதாரங்களை இன்றைக்கு சாட்சியங்களோடு இன்றைக்கு எவிடன்ஸாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு எந்தெந்த நிறுவனங்கள் இந்த கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கி இருக்கிறது, குறிப்பாக இந்த 16,500 கோடி ரூபாய் அளவிற்கு தேர்தல் பத்திரங்களில் ஏறக்குறைய 11,500 கோடி ரூபாய் பிஜேபி மட்டும் பெற்றிருக்கிறது. பாக்கி இதர இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் தங்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி அவர்கள் தேர்தல் பத்திரங்களை வசூலித்திருக்கிறார்கள். அப்போ ஒரே கட்சிக்கு மட்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 11,500 கோடி ரூபாய்க்கு இதில் தேர்தல் பத்திரங்கள் என்பது விற்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆட்சி காலத்தில். குறிப்பாக இந்த 10 ஆண்டு காலத்திற்குள், இந்த 2018 19, 22 வரை 24 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் வெளிப்படையாக இன்றைக்கு வந்திருக்கூடிய ஊழல், அதாவது சட்டப்பூர்வமாக ஊழல் செய்யப்பட்ட ஊழல் பணம் மட்டும் கிட்டத்தட்ட 11,500 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு மாறி இருக்கிறது. இதை எப்படியெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் இன்றைக்கு தொடர்ந்து நாம் செய்தியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கிறது. அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் வழங்குவது, அதாவது தேர்தல் நன்கொடை வழங்குவது அவர்களுடைய உரிமை. அதே போல அதை பெறுவதும் ஒரு அரசியல் கட்சியுடைய உரிமையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நமது தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட், தூத்துக்குடியில் இருந்த ஸ்டெர்லைட் ஆலை, அந்த ஸ்டெர்லைட் ஆலை மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, அந்த ஸ்டெர்லைட் ஆலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது என்று போராடி 13 உயிர்களை இழந்த அந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் ஆலை 2018 மூடப்பட்டது. இன்றைக்கு அந்த ஸ்டெர்லைட்டினுடைய கம்பெனி, அதனுடைய தாய் கம்பெனியான வேதாந்தா கம்பெனி இன்றைக்கு ஏறக்குறைய 400 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு அவர்களுக்கு பிஜேபிக்கு மட்டும் வழங்கி இருக்கிறது. இதே போல இன்றைக்கு கோவிட் காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் செத்து மடிந்து கொண்டு இருந்தார்கள். அன்றைக்கு பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய மருந்துகளை நாங்கள் சப்ளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சீராம் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய கம்பெனி என்று சொல்லி நாங்கள் அதற்கு ஒப்பந்தம் போடுகிறோம் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த கம்பெனி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு, ஒரு வார காலத்திற்கு முன்பு, அந்த கம்பெனியிலிருந்து 140 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரங்களாக வாங்கியிருக்கிறார்கள். அந்த கம்பெனி தொடர்ந்து இதே போல பணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு தேர்தல் பத்திரங்கள் என்பதன் மூலமாக பல்வேறு நிதிகளை இவர்கள் முறைகேடாக திரட்டி இருக்கிறார்கள். அதே போல ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம், மேகா என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் மீது இவர்கள் ரைடு அடிக்கிறாங்க. ஒரு சின்ன கம்பெனியா இருந்து பெரிய கம்பெனியா வளருது. அது முழுக்க அரசு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இடி என்று சொல்லக்கூடிய ரைடு, அதே போல இன்கம் டாக்ஸ் ரைடு என்று ரைடுகள் தொடர்ந்து மத்திய அரசால் நிகழ்த்தப்பட்டது. அந்த ரைடுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா அவன் பணத்தை எடுத்து கொடுக்குறான், திருப்பி தேர்தல் பத்திரங்களாக கொடுக்குறான். அப்படி பார்க்கின்ற போது 140 கோடி ரூபாய் முதல் தவணையாக கொடுத்திருக்கிற அந்த மேகா கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த 140, அதாவது முதல்ல ரைடுக்கு பிறகு 140 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்கான்.
தேர்தல் பத்திரம் வாங்கிய பின்பு அந்த கம்பெனிக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய சுரங்கப்பாதை அமைப்பதற்கு 14,500 கோடி ரூபாய்க்கு டெண்டர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எவ்வளவு கமிஷன் வந்திருக்குன்னு பாத்துக்குங்க. அது வெளியே தெரிஞ்ச தொகை கமிஷன் தானே இது. வெளியே தெரிந்த ஊழல் பணம், வெளியே தெரிஞ்ச கமிஷன் தொகை 140 கோடி என்றால் வெளியே தெரியாத பணங்கள் எவ்வளவு இந்த ஒரு கம்பெனி மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்தை சேர்ந்த மார்டின், கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டின், அவர் ஏறக்குறைய 1360 கோடி ரூபாய் பிஜேபிக்கு இந்த 4-5 ஆண்டு காலத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி முதல் டார்கெட் செய்யப்படுகிறார்? அவருடைய தொழில் நிறுவனங்கள் மீது ஐடி ரைடு நடக்கிறது, இடி ரைடு நடக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2021 இருந்து 2024 இந்த ஜனவரிக்குள் கிட்டத்தட்ட 6 முறை அந்த நிறுவனத்தின் மீது ஐடி ரைடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு ரைடுக்கு பிறகும் ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி அங்க ரைடு அடிக்கப்படுகிறது என்றால் 20ஆம் தேதி அவர் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அங்க தேர்தல் பத்திரத்தை வாங்கி அவர் பிஜேபிக்கு கொடுக்கிறார். இது 6 தடவை இது மாதிரி நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1360 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்தில் மட்டுமே பெறப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிறுவனங்கள், தொழில் செய்கின்ற நிறுவனங்களை மிரட்டி இடி ஐடி போன்ற நிறுவனங்களை வைத்து மத்திய பாஜக அரசாங்கம் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 16,500 கோடி ரூபாயில் 11,500 கோடி ரூபாயை நிதியாக பெற்றிருக்கிறது என்றால் இதற்கு மறைமுகமாக எவ்வளவு பணங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்பதெல்லாம் நாம் சிந்திக்கின்ற நேரம் என்பது வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறார்கள். இவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டிய குற்றவாளிகள், ஊழல்வாதிகள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனும் இங்கே நாம் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நாம் போராட வேண்டும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தருவதற்கு நமது சடுகுடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள், லைக் செய்திடுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள். நன்றி, வணக்கம்.